நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கிறதுன்னு ஒரு பக்கம் ரொம்பவே பாசத்தை ஒரு பக்கம் அரவணைப்பா நம்ம வெண்பாவுக்கு கொடுத்துன்னு இருக்காங்க. வெண்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அம்மா என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க, இந்த மாதிரி அம்மா கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம தலைவன் சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த படத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இன்னொரு படம் ஒன்று வந்திருக்கு. அது என்ன படம்னு சொல்லிட்டு சரியாக ஞாபகம் இல்லைங்க. அதில் ஒரு பக்கம் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி அப்படியே சும்மா வேறு லெவலில் ஒரு பக்கம் அவளும் அவளோட தங்கச்சி டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதில் ஒருத்தியை நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு அவளாவும் இவங்க இருந்துன்னு இவளாவும், அதாவது ரேணுகா மறுபக்கம் மல்லி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கனவு கண்டாரு. அச்சாண்டா பையன் சாக் பாட்டு அடிக்க போறான்டா. என்னடா இந்த மாதிரியெல்லாம் கனவு வருமாடா உனக்கு? கனவு காணலாம், தப்பு இல்லை சார், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் கனவு கண்டாரு பார்த்தீங்களா, ரொம்ப ராங்கு சார், ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அதாவது சுடரி, அவங்க நேராக போகிறாங்க. போயிட்டு நம்ம மல்லியை இருக்கிறதவா பார்க்குறாங்க. ஏ வெண்பா வா, சாப்பாடு விட்டு சாப்பிடலாம், நான் மல்லியம்மா வந்தால் தான் வருவேன், மல்லியம்மா ஓட்டினா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படிங்க உன்னை இப்படியே போட்டு உன்னை நசுக்கிறேன், நான் கூட்டின்னு இருக்கேன், என்ன மதிக்காம நான் மல்லியம்மான்னு சொல்லிட்டு நான் இருக்கல, நான் கூப்பிட்றேன்ல, நான் கூட்டா வரணும், அதை விட்டு இந்த மல்லியம்மா கல்லியம்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் மல்லியம்மா என்னை கூப்பிட்றாங்க, அவங்க கூட தான் நான் வருவேன், உங்க கூட வரணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, என்னை தேவையில்லாமல் நீங்கள் வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக பின்னாடி நம்ம விஜய் ஒரு பக்கம் ருத்ரதாண்டா ஆடுன்னு பேச ரியாக்ஷன் கேவலமாக ஒரு பக்கம் அருவருப்பாக வச்சுக்கிட்டு, சுடரி, அதாவது ரேணுகா உன் மூஞ்ச உடச்சிருந்து தெரிஞ்சுக்க, என்ன போனா உனக்கு இடங்கு தான், அவள் தான் வரலான்னு சொல்கிறாள், அவள் தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், அவளுக்கு பிடிச்ச இடத்துல அவள் இருக்கட்டும், அதை விட்டு நீ எதுக்கு அவளை வற்புறுத்துற? வெண்பாவை வற்புறுத்துற வேலை வச்சுன்னா மவளை உன்னை அடுத்த செகண்ட் இந்த வீட்டை விட்டு இந்த நாட்டை விட்டு ஏன் அந்த உலகத்தை விட்டு துரத்தி அனுப்பிச்சுட்டே இருப்பேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம, ஐயா நான் பண்ணது தப்பு தான், இதுக்கு மேலே இந்த விஷயத்துல தலையிட மாட்டான், ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அட்டா இவங்க நடிப்புக்கு ஒரு பக்கம் ஆஸ்கர் அவார்டே தரலாங்க, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுத்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுக்கிறதுக்கு எங்கேருந்து யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் வேற மாதிரி ஒரு பக்கம் தரமான சம்பவங்களாலும் செஞ்சுன்னு இருக்காங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்கால, அவன் ஒரு பக்கம் ஓன்னு ஒப்பரை வச்சுன்னு போய், என் புள்ள, அதாவது வெண்பா என்னோட பொண்ணு அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, என் பொண்ணோட தட்டி கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, அவளை தட்டி கேட்டு இப்போ வச்சு அதான பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருப்பா, இப்போ இருந்தே அவளை ஃப்ரீயாக விட்டா அவள் இஷ்டத்துக்கு அவள் ஆடினே இருப்பா. இந்த நேரத்துக்கு இந்த காலத்தில் யார் இருப்பா யார் இருக்க மாட்டான்னு தெரியல. மல்லி திடீர்னு இல்லைன்னா அந்த சமயத்தில் மல்லி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கான்செப்ட் சொன்னால் அந்த சமயத்தில் மல்லி வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? அவள் இருக்கிற மாதிரி அடிச்சு அவளை வெறுக்க வச்சு இந்த வீட்டில் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அவளுக்கான தகுந்த எல்லா வீடும் இருக்குது, அவள் ஏன் அந்த வீட்டில் இருக்க மாட்டான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் இருக்க மாட்டான், ஏன் நானே தானே பண்ணுவேன், நானே தானே உன்னை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி, அதாவது சுடரி அவங்களோட முழு ரூபத்தை காட்டுறாங்க. விஜய் பார்த்து ஒரு பக்கம் ஷாக் ஆகிற, ஒரு பக்கம் பயந்துடுறாரு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டெரர் பார்ட்டியாக இருக்கா சாமி, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பதட்டமும் பயமும் வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் என்னங்க பண்ணுறது, அவங்க ஒரு பக்கம் முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. இவங்க முயற்சியெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்களோ, என்னென்ன அக்கிரமம் காத்துன்னு இருக்கும், இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில் எழுதி வச்சிருக்கு. என்னங்க பண்ணுறது, பார்த்து தானே ஆகணும், பார்த்து ஒரு பக்கம் தொலைவோம், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பக்கம் விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் மொட்டை மேலே உட்காந்து அழுந்துனுக்குறாங்க. இந்த ரேணுகா இப்போ என்ன அதட்டாலே வெண்பாவை அடிச்சிட்டாலே, நான் என்கிட்ட சாப்பாடு நான் ஊட்டுறதுனால அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் போய் நம்ம விஜய் ஒரு பக்கம், நம்ம ரேணுகா கிட்ட ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் மல்லி கிட்ட பேச்சு, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டின்னு அப்படியே சும்மா நசுங்கிறாரு. அதில் அப்படியே சும்மா என்ன வெளியே வருதுங்க, நசுங்கினா எப்படி என்ன வெளியே வரும் அந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே ஒரு பக்கம் கேவலமான ஒரு கான்செப்டாக தான் கொண்டு போகிறாங்க. இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு நீடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பரவாயில்ல, எல்லாமே ஒரு பக்கம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறினே தான் போயிட்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க. ஆனால் இது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் வெண்பா இருந்து கதறி அழுந்துன்னு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே இந்த அம்மா எனக்கு வேணாம், இந்த அம்மா கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச வரையும் ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாக்குவாதம் ஒரு பக்கம் அருமையாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இவங்க பண்ணுறது ஒரு பக்கம் கேவலமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது. என்னடா பண்ணுறது, எதிராக சொல்லி இவங்களை திருத்துறது, நம்ம என்ன சொன்னாலும் ஒரு பக்கம் ஏற்றுக்கூடாதுன்னு மைண்ட் செட்லேயே இருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வைக்கிறது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இதை எப்படி எடுத்துன்னு போகிறது, எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத புதிராக இருக்கே. நம்ம மைண்டில் அப்படியே சும்மா திக்குன்னு இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் இதுக்கு முடிவு, என்னதான் இருக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த யோசனை எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யோசனை போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் இந்த சீரியலை கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம்
கேவலமாக கொண்டு போக போகிறாங்க நம்ம இலக்கிய சீரியல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா முக்கியமாக அந்த ரேணுகாவை அடிச்சு இந்த வீட்டை விட்டு ஒரே துரத்தணுங்க. ஏன்னா அவன் ரேணுகாவே இல்லை, அவன் சுடரி. அப்படிப்பட்ட சுடரி அடிச்சு துரத்தணும் அந்த வீட்டில் இனிமேல் ஏன் பிரச்சனை வரப்போகுது, எதுக்கு வரப்போகுது? இந்த குடும்பமே ஒரு பக்கம் மஜாவாக சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு சூழலை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நாம காத்துன்னு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சூழல் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக காத்துன்னு இருக்காங்க. பார்ப்போம், வரும், வராமையும் போகலாம், நடக்கும், நடக்காமையும் போகலாம். நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் யாருக்கிட்ட இருக்குது? பதில் வந்து எங்கே வேணாலும் இருக்குது, எப்படி வேணாலும் இருக்குது. அதை எப்படி நாம் எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம கொண்டு போகிறோம், அதை பற்றி தான் எல்லாமே தீர்மானிங்க. அதனால் அதை பற்றி நம்ம யோசிச்சு திங்க் பண்ணி நம்ம மைண்டை நாமளே ஒரு பக்கம் கெடுத்துக்கூடாது. அதனால் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைஞ்ச விஷயங்களை தான் நம்ம அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துன்னு போயின்னு இருக்கணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் ₹1 லாக்கி இல்லைங்க. அதனால் அதை விட்டுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம திங்க் பண்ணி போயின்னு இருப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. அது மட்டும் இல்லாமல் இத்துடன் இந்த சீரியல் ரிவ்யூ வந்து நான் இன்னும் மேலும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் டைமிங்கை. உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் பேசின கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் போரிங்காக நல்லா கொண்டு போகணுமா அப்படின்றத உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு கருத்தும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த இம்பார்ட்டன்ட்டை வச்சு தான் நாம ஒரு பக்கம் நம்மளை கொஞ்சம் அப்டேட் பண்ணி போயினே இருக்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.